ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கை கொழுக்கட்டை தாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை எடுத்து நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நான் சக்கைப்பழம், அதாவது ஜாக் ஃப்ரூட்டுங்கிறத மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து கொஞ்சம் 2-3 ஏலக்காவையும் போட்டு அரைச்சி மை போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம பாகை வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் மண் ஏதாவது இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அரிச்சு எடுக்கிறது. அது கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சா சக்கைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சக்கைப்பழம் இதுவும் போது கூட பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் பச்சரிசி கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவு இது கூட நம்ம சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு நல்லா, அதாவது ஒரு இது இல்லாமல் நல்லா சக்கைப்பழம் நம்ம சர்க்கரை பாகு மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா குட்டி குட்டியாக வந்து